ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணங்கள், இலவச காலை உணவு திட்டம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வளர்ச்சி தந்த ஒரு பெருமை. இது எல்லாமே இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே இந்த தேர்தலில் வந்து ரொம்ப பெரிய தோல்வியை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கான பேரிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா வந்து சைதாப்பேட்டையில் தோற்று போயிருக்காரு, துரைமுருகன் காட்பாடியில் தோற்று போயிருக்காரு, கீதாஜியும் தூத்துக்குடியில் தோற்று போயிருக்காரு, திருவரம்பூரில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாவிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார். ஆனால் ஏன்? அதை பற்றி ஆரம்பிச்சோம்னா சில பல உண்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து திமுக தாவேக்கா வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கேயோட கேம்பெயின் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்கள் எம்.கே. ஸ்டாலின் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, மோடி இவங்கள தான் வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு வந்தாங்களே தவிர தாவேக்கா விஜய் வந்து ஒரு பொருட்டாவே கண்டுகொள்ளவில்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து தாவேக்காக்கு வந்து தேவையற்ற வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஆனால் டிவிகேக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து டிவிகே வந்து ஆப்போசிஷன் சைடில் இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அவங்களோட இமேஜை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. டிஎம்கேவை பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் டிவிகே வந்து எந்த கட்சியுமே வந்து தொடவே இல்லை. ஸோ அதுதான் வந்து டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இரண்டாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தற்கொலை என்ற ஒரு வார்த்தை. டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஓட் வந்து டிவிகேக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக வந்து கேல்வனைஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2016 அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஹிலரி கிளின்டன் கடைசி கட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் போல்ஸில் வந்து லீடிங்கில் போயிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்போட. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது பேஸ்கெட் ஆஃப் டிப்ளோரபிள்ஸ், ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆதரவாளர்களை பார்த்து சொன்னாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வந்து 2016 எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. மூன்றாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே சோஷியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டிவிகே யூஸ் பண்ண அளவுக்கு சோஷியல் மீடியா கேல்குலேஷன் டிஎம்கே கிட்ட இல்லை அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே மீது படிந்துள்ள சில பல ஊழல் குற்றச்சாட்டுகள், ஃபேமிலி ரூல், இது எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலையாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் உங்கள் சித்தார்த் அபிமானியும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.